சிவஸ்துதி என்ற சிந்தனையிலே ஒன்றென்றதொன்றே கான் ஒன்றே பதி பசுவாம் அப்படின்னு ஒரு பாட்டார் திருமூலர். இந்த ஒன்று அப்படிங்கிற வார்த்தை, ஒன்று அப்படிங்கிற வார்த்தையே சிவபெருமானை தான் குறிக்கும் சைவத்தின் நோக்கில். இந்த ஒன்றுங்கிறது ஆகாசத்தை குறிக்கும். ஒன்றுங்கிறது பரமாத்மா அப்படிங்கிறது, அதாவது ஒரே கடவுள், எந்த ஒரு பகுதி பகுப்பற்றதாக பின்னமர நின்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம். பகுப்பற்றதாக இருக்கிறதோ, பாகுபடுத்த முடியாது. திக்காலாத்யனவச்சின்ன அப்படின்னு சொல்லுவோம். திசைகளினாலும் காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வினாலும் பிரிக்க முடியாத அப்படின்னு சொல்ல, அதுதான் ஒன்றே. இந்த ஒன்று தான், இந்த ஒன்றுங்கிற சப்தம் தான் இப்போ பார்க்குறோம். இந்த ஒன்றுங்கிறது எப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்த இப்போ நம்ம கரெக்டாக சொல்கிறோம். இங்கேருந்து கிழக்க, இங்கேருந்து மேற்க, இங்கேருந்து வடக்க, இங்கேருந்து தெற்க அப்படின்னு சொன்னால், அப்போ திசைகளினாலே சூட்டி அந்த இடத்த நாம் சரியாக புரிஞ்சிக்க முடியறது. அப்போ ஒரு மையம், அந்த மையத்தை வச்சு திசையை வச்சு அந்த இடத்த கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி சிவபெருமானை திக்குகளினாலே பிரித்து காண்பிக்க முடியாது. கிழக்க இருக்கிறவன், மேற்க இருக்கிறவன், தெற்க இருக்கிறவன், வடக்க இருக்கிறவன் சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்தபடியாக திக்கு. அடுத்தது காலம் அப்படின்னா என்னென்னு, இப்போ கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ கடந்த காலத்தில் இறைவன் இந்த மாதிரி இருந்தான், நிகழ்காலத்தில் இப்படி இருக்கான், எதிர்காலத்தில் இப்படி இருப்பான் அப்படின்னு கால மாறுதல்கள் எல்லாருக்கும் உண்டு. சிவபெருமான் ஒருத்தனை தவிர. அதனால தான் ஒன்றேங்கிற வார்த்தையை சொல்கிறேன். ஒன்றுங்கிற வார்த்தையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றவன் தானே. அந்த ஒன்று அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கால வரம்புக்கு அப்பாற்பட்டது. அப்போ காலங்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் இயல்பாக இருக்கும். நம்ம ஒரு பிறந்தோம், கொஞ்ச காலத்தில் சிசுன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலகான்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குமரன்னு சொல்கிறோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இளைஞன்னு சொல்கிறோம், அதுக்கு மேலே அப்படியே போயிட்டே இருக்க. அப்புறம் வயசாகிறது, விருத்தமாகுது. அப்போ காலந்தோறும் ஒவ்வொரு மனிதனுடைய இயல்பு, இந்த உலகம், அதனுடைய சூழல் எல்லாமே மாறுபடுறது. அந்த மாதிரி காலத்தினாலே மாறுதலற்று நிற்கக்கூடிய பொருளுக்கு கால, அது அந்த ஒன்றுங்கிற சொல்லு. திக்குனால அவனை சூட்ட முடியாது. காலத்தினாலேயும் எந்த விதமான மாறுதல்களை கொண்டும் அவனை சூட்ட முடியாது. இந்த காலத்தில் இப்படி இருந்தான், இந்த காலத்தில் இப்படி இருப்பான், எதிர்காலத்தில் இப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது. இந்த கால அவஸ்தை சுவாமி கிடையாது. திக்கு காலம். இந்த ஆதிசப்தம் போட்டார், திக்காலாத்ய அனவச்சின்னம்னா. அனவச்சின்னம்ங்கிறது என்ன அப்படின்னா, சின்ன அப்படின்னா பிரிக்கிறது அர்த்தம், துண்டு துண்டாக விட்டுறது அர்த்தம். அனவச்சின்னம் பிரிக்க முடியாது. சுவாமி இந்த இடத்துல இருக்கார், இந்த இடத்துல இல்லை அப்படின்னு. இப்போ ஆகாசம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், இடம், இந்த இடத்த துண்டு துண்டாக ஆக்கவே முடியாது, பிரிக்க முடியாது அதை. மற்றபடி பிருத்திவியாக இருக்கக்கூடிய வஸ்துவை பிரிக்கலாம், ஜலமாக இருக்கக்கூடிய வஸ்துவை பிரிக்கலாம், 2 பாத்திரத்தில் பிரித்து வைக்கலாம். ஒரு ஜலத்தை 2 பாத்திரத்தில் பிரித்து வைக்கலாம். ஒரு நெருப்பு கட்டையால் ஒரு விளக்கில் 2 விளக்காக ஏற்றி வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் 2 பாகமாக ஆக்கி வைக்கலாம். ஒரு உலோகம் இடம், ஒரு சேர் இருக்குது, அதை 2 பாகமாக போடலாம். அந்த மாதிரி பிரிக்க முடியாத தன்மை கொண்டது எது அப்படின்னா ஆகாசம். பிரிக்க முடியாது. அப்போது இடத்தினால பாகுபடுத்தி காட்ட முடியாது, காலத்தினால இப்படி இருக்கான்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவனை பிரித்து தனியாக இவன் இன்ன தன்மையன் அப்படின்னு பிரித்து சொல்ல முடியாது. அப்படி பகுப்பற்றவனாய் இருக்கக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்கோ
அந்த ஒன்றை ஒன்று என்று சொன்னார். ஒன்றுனா ஒரு இலக்கத்தை குறிக்கும், ஒரு எண் அப்படின்னு யாரும் முடிவு பண்ண வேண்டாம். ஒன்று அப்படிங்கிறது திருமூலர் சொல்கிற நோக்கில் ஒன்று அப்படின்னு அவர் சொல்கிறது என்ன, சிவம். அந்த ஒன்று தான் இருக்குது, அது எங்கு பார்த்தாலும் இருக்கிறது. அது வேறு எப்படி இருக்குன்னா, ஒன்றாய் வேறாய் உடனாய் இருக்கிறது. ஒன்றாய் உடனாய் வேறாய். இப்போ அந்த ஒன்று எப்படி இருக்குது, அந்த ஒரே பொருள் எப்படி இருக்குன்னா, எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அது இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எந்த பொருளும் இல்லை. மிகப்பெரிய தத்துவம் ஒன்றவன் தானே. ரொம்ப அழகான திருமூலருடைய பாடல். ஒன்றவன் தானே, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அப்போ காலத்தினாலும் இடத்தினாலும் நிகழ்வுகளினாலும் பிரிக்க முடியாதவனாயும் பண்பு சூட்ட முடியாதவனாகவும் இருக்கான். எல்லா பொருளில் உள்ள தன்மையும் அந்தந்த பொருளாக அவன் இருப்பான், ஆனால் அவனுக்குன்னு ஒரு தன்மை எப்பொழுதும் இல்லை. அதை தாண்டிய தன்மையுடையவனாகவும் அவன் இருப்பான். அப்போ அந்த தன்மையை நிர்ணயம் பண்ண முடியாது. நெருப்புக்கு இருக்கக்கூடிய தன்மை தண்ணியில் இருக்காது, தண்ணியில் இருக்கக்கூடிய பண்பு பிருத்திவியில் இருக்காது. அந்த மாதிரி மாறி மாறி ஜென்ம விரோதமான பண்பை தனக்குள்ளே வைத்திருப்பான். எல்லா பண்புகளாகவும் அவன் இருப்பான், ஆனால் அவனுக்கென்று எந்த பண்பும் இல்லை, நிர்குணவச்சம், எந்த விதமான பண்பும். அப்படி எந்த விதத்திலேயும் வரையறுக்க முடியாத, எங்கு பார்த்தாலும் பறந்து இருக்கக்கூடிய, அப்படி எங்கு பார்த்தாலும் பறந்து இருந்ததுன்னா அப்போ அனுபவங்கிறது ஒன்று இல்லாத போயிடும். ஆனால் அவன் அனுபவிக்கிறவனாக இருப்பான். எங்கு பார்த்தாலும் பறந்துருக்கிற ஆகாசத்துக்கு அறிவு இல்லை, அதனால் ஆகாசத்தை கடவுள்னு சொல்கிறது இல்லை, ஆனால் அவனுக்கு அறிவும் இருக்குது. எங்கு பார்த்தாலும் பகுக்க முடியாத ஒரு திசைக்கு உணர்வு இல்லை, அவன் உணர்வுடையவனாக இருக்கான். இப்போ உணர்வுடையவனாகவும் அறிவுடையவனாகவும் நிலைத்த பண்புடையவனாகவும் காலத்தினால் பாதிக்கப்படாதவனாகவும் இடத்தினாலே பாகுபடுத்தப்படாதவனாகவும் இருக்கக்கூடிய தன்மையை கொண்ட, ஒன்றாக இருக்கக்கூடிய, அந்நிய வஸ்து இல்லாத ஒரே பொருளாக எல்லா பொருள்களுக்குள்ளேயும் அந்தந்த தன்மையுமாய் இருக்கக்கூடிய, எல்லா பொருள்களையும் அவன் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தன்மையை ஒன்று என்ற வார்த்தையால் திருமூலர் குறிப்பிடுகிறார். ஒன்றவன் தானே. அந்த ஒன்றை பற்றி தான் சொல்லுவோம். அதுதான் சிவஞான போதம் கூட 2வது சூத்திரத்தில் சொல்லும், ஒன்றே அப்படின்னு ஆரம்பிக்கும். ஒன்றென்றதொன்றே கான் அப்படின்னா அங்கேயும் இந்த ஒன்றுங்கிற பதத்தை தான் பயன்படுத்தும். 2வது ஒன்றுதல் அப்படின்னா இறைவனோடு இரண்டரை கலத்தல், ஒன்றுதல். இந்த ஒன்றுக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு தமிழ்ச்சொல். அதுக்குள்ளே இறைவன், அந்த இறைவனோடு ஒன்றுவது உயிர்கள், அதை அந்த இறைவன் தனக்கு ஒன்றாக இருப்பவன் இறைவன். இந்த ஒன்றுங்கிற வார்த்தைக்குள்ளே எவ்வளோ அழகாக மிகப்பெரிய பொருள்களை வைத்து சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய், அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.